உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இதுவரை அமெரிக்காவை மட்டுமே சுற்றி வந்த உலக அரசியல் இன்று ஈரானின் எழுச்சியால் நிலை குலைந்து போயுள்ளது. இந்த நிலையில் புதின் ஈரான் சந்திப்பு ஏன் அமெரிக்காவை அதிர வைக்கிறது? இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போவது ரீஜனல் சூப்பர் பவர். ஈரான் எப்படி ஒரு பிராந்திய வல்லரசாக மாறியது? த ஹார்முஸ் ஸ்டாண்ட் ஆஃப், உலக பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் $100 பில்லியன் டோல்கேட் விவகாரம். டி-டாலரைசேஷன், அமெரிக்க டாலருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பிரிக்ஸ் பே மற்றும் புதிய பொருளாதார மாற்றங்கள். த ஹியூமன் காஸ்ட், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் கியூபா முதல் வெனிசுலா வரை பாதிக்கப்படும் அப்பாவி மக்கள். அமெரிக்காவின் அடக்குமுறை வல்லாதிக்கம் முடிவுக்கு வருகிறதா? இந்தியா, பிரேசில், ஈரான் போன்ற நாடுகளின் குளோபல் மெஜாரிட்டி கூட்டணி உலகை எப்படி மாற்றப் போகிறது? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். வாருங்கள் செய்திக்குள் போகலாம். மக்களே, உலகம் அப்படியே தலகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நேத்து வரைக்கும் மேப்ல தேடி பார்த்த ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கே செக் வைக்குது. புதினும் ஈரானும் கை குலுக்கிக்கிட்ட அந்த ஒரு நிமிஷம் வெள்ளை மாளிகையே அதிருதுப்பா. விரிவான ஆவணங்களோட ஒரு சம்பவம். இது சும்மா பேச்சில்ல, நியூ வேர்ல்ட் ஆர்டரோட ஆரம்பம். வாங்க, ஒரு ரீஜனல் சூப்பர் பவரா ஈரானின் புதிய முகம். 2026 ஈரான் வெறும் ஒரு நாடாக மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் மேக்சிமம் பிரஷர் கொள்கையை தகர்த்து ஒரு மண்டல சூப்பர் பவராக உருவெடுத்திருக்கு. ரஷ்யா மற்றும் சீனாவுடனான ஈரானின் கூட்டணி மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியிருக்கு. அமெரிக்காவுடனான பொருளாதார போர்ல த எண்ட் ஆஃப் பிரெட்டன் வூட்ஸ் அப்படின்னு சொல்ற IMF மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகள் அமெரிக்காவின் ஆயுதங்களாக பார்க்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக பிரிக்ஸ் பே போன்ற புதிய கட்டண முறைகள் மூலம் அமெரிக்க டாலரை தவிர்த்துட்டு உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்ய நிறைய நாடுகள் முன்வந்திருக்காங்க. ஆகா, மொத்தத்துல ஈரான் மேல எத்தனையோ தடை போட்டாங்க. ஆனா அதெல்லாம் இப்போ பழங்கத. ஏவுகணை வேணா, எங்க கிட்ட கம்மி பட்ஜெட் ட்ரோன் இருக்குன்னு சொல்லி போர் முறையையே மாத்திட்டாங்க. ரஷ்யா கூட சேர்ந்துகிட்டு இப்போ இவங்க போடுற ஆட்டம் இருக்கே, அது ரீஜனல் பவர் லெவல் இல்ல மக்களே, ரீஜனல் சூப்பர் பவர் லெவல். அமெரிக்காவுக்கு பயப்படாம நிக்கிறது தான் இப்போ உலகத்துக்கே புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மெயினான மேட்டர் இங்கதான் இருக்கு. ஹார்முஸ் நீர்சந்தி. உலகத்தோட மொத்த ஆயில்ல 20% இது வழியா தான் போகுது. ஈரான் இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இது எங்க ஏரியா, எங்க கடல், இங்க கப்பல் ஓட்டுனா காசு கொடு. வருஷத்துக்கு $100 பில்லியன் வரைக்கும் கல்லா கட்ட போறாங்க. அமெரிக்கா இது அநியாயம்னு கத்துது. ஆனா ஈரான், நீ மத்த நாட்டு கப்பலை பிடிக்கிறது மட்டும் சரியானு திருப்பி கேக்குது. செம்ம பதிலடி இல்ல? சர்வதேச விதிப்படி அமெரிக்கா இத கடல் கொள்ளை அப்படின்னு சொன்னாலும் ஈரான் தனது கடல் எல்லைக்குள் கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி செல்லும் என்னும் வாதத்தை முன்வைக்குது. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த டாக்ஸ் போடுறது, கெடுபிடி பண்றதுன்னு 25% வரைக்கும் வரியை ஏத்தி மத்த சின்ன நாடுகளை அவங்க பேச்ச கேட்க வைக்க பாக்குறாங்க. இது ஐநா சபையவே மதிக்காம உலக சட்டத்தை உடைக்கிற மாதிரி இருக்கு. இதனால உலகத்துல பல இடங்கள்ல அமெரிக்கா மேல இருந்த அந்த ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் சுத்தமா போயிடுச்சு. இந்த வகையில கஷ்டப்படுற நாடுகளோட பார்வையில பார்த்தா இந்த தடைகள்லாம் சும்மா ஒரு வியாபார விஷயம் கிடையாது. இது அவங்க மேல தொடுக்கப்படுற ஒரு போர் மாதிரி. இவங்க போடுற பொருளாதார தடைகளால ஏற்படும் மனித சேதாரங்கள் உலகத்துல பெரும்பாலான அப்பாவியான சாதாரண நாடுகளை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. கியூபா, வெனிசுலா நாடுகள்ல இவங்க போட்ட தடையால சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்து மக்கள் உடம்புக்கும் முடியாம ரொம்ப அவதிப்படுறாங்க. இத பாக்குற மத்த நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு அடாவடி பண்ற நாடு, இம்பீரியலிஸ்ட் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் டாலரோட சீன் முடிஞ்சிருச்சு போல. IMF, வேர்ல்டு பேங்க்னு அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ இந்தியா, பிரேசில், ஈரான்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் பே கொண்டு வராங்க. உங்க டாலர் உங்களுக்கே இருக்கட்டும், நாங்க எங்க நாட்டு காசை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறோம்னு இறங்கிட்டாங்க. இது வெறும் பிசினஸ் இல்ல நண்பா, அமெரிக்காவோட அதிகாரத்தையே ஆட்டி பாக்குற வேலை.
கடைசியா ஒண்ணு, இனிமே உலகம் ஒருத்தன் கையில இல்ல. குளோபல் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுற இந்தியா, ஈரான், பிரேசில் மாதிரியான நாடுகள் தான் உலகத்தை ஆளப்போகுது. அமெரிக்காவோட அதிகாரம் மெல்ல மெல்ல குறையிற இந்த அமெரிக்கன் சூயஸ் மூமெண்ட்டை நாம நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அதிரடி மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.